எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் என்ன பாட்டு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஏற்கனவே நான் ப்ரிலூடில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இந்த முதல் 2 வரியிலேயே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாட்டுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இது விளக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்குது, கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. சிலது நிறைவேறாமல் போகலாம், சிலது நிறைவேறி இருக்கலாம், சில சமயம் கொஞ்சம் பார்ஷியலாக சில விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏமாற்றங்கள் வரும்பொழுது, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நிறைவேறாமல் போகும்பொழுது, இல்லை ஃபெயிலியர் ஆகும்பொழுதும், உதாரணத்துக்கு எக்ஸாம் ரிசல்ட்ஸ், நம்ம நல்லா படிச்சிருப்போம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், நல்லா கூட எழுதியிருப்போம். ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் வரும்பொழுது நம்ம நினச்ச அளவுக்கு மார்க் வராமல் இருந்திருக்கலாம், இல்லை ரொம்ப லோ மார்க்ஸ் வந்திருக்கலாம், ஏன் சில சமயம் ஃபெயிலியர் கூட வந்திருக்கலாம். அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தை அதை தாங்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அது ரொம்ப கஷ்டம். அது தோல்வியை தாங்கிக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் அந்த பக்குவம் இருக்கும். அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கும். அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் கவிஞர் முதல் வரியிலேயே சொல்லிட்டார், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அப்புறம் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள் இங்கே இருந்துன்ற மாதிரி முதல் வார்த்தையிலே சொல்லிட்டாரு. ரெண்டாவது, இப்போது அந்த மாதிரி நடந்ததையே நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறதுனால, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த பாட்டோட மிக முக்கியமான கருத்து. இந்த பாட்டோட ஃபஸ்ட்டு பேரா அப்படின்னு வரும்பொழுது, 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை, ஒன்றிருக்க ஒன்று வந்தால் அமைதி என்றும் இல்லை. இதை நாம் இப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம ஒன்று நினச்சி வேற ஒன்று நடந்துடுறது அப்படின்னு வரும்பொழுது நமக்கு அது நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்கிறதுனால நமக்கு மனசுக்கு அமைதி கிடைக்க மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான். நாம் ஒன்று நினச்சி வேற ஒன்று நடக்கும் பொழுது, என்னடா நாம் இப்படி நினச்சோம் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான் இது. ஆனால் திரும்பவும் நம்முடைய அந்த பக்குவ மனநிலை அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஆகும். இதோட செகண்ட் பேராகிராஃப் வரும்பொழுது அவர் வாழ்க்கையை பற்றி திரும்பவும் சொல்கிறார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். ஸோ இந்த இடத்துல கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த மாற்றங்கள் வருவது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணி அடாப்டும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தெளிவு வந்துடும். நம்மளால் பல மாற்றங்களை நிறைய சமயங்களில் ஒத்துக்க முடியறதில்ல. கால மாற்றங்கள் எத்தனையோ விஷயங்களை கொண்டு வருது. உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரே இல்லாத ஒரு காலம் இருந்தது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது. அது வந்ததுக்கப்புறம் அதில் எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ், எவ்வளவோ சாஃப்ட்வேர் அது இதுன்னு வந்தது. ஸோ இது ஒன்றொன்றையும் நாம் கற்றுண்டு அதை புரிஞ்சுண்டு அதை பண்ணுற வரைக்கும் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ண முடியறதில்ல. கம்ப்யூட்டர் வந்த புதுசில் நம்ம டைப்ரைட்டர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. அதை தாண்டி வரத்துக்கு நமக்கு அந்த மனப்பக்குவம் தேவைப்படுறது. அது அந்த மாற்றத்தை நாம் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெளிவு வந்துடும். இதைத்தான் இந்த பாட்டில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சின்ற விஷயம் இதுதான். இந்த பாட்டு ஒன்ஸ் அகைன் பி.வி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியது. நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படிங்கிற படத்தில் வர்ற இந்த பாட்டு இது. விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பு.
நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டேன். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கும்பொழுது ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு உந்துதல் எனக்கு கொடுக்கும். உங்களுக்கு இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை அசை போட்டுட்டு இந்த பாட்டை மீண்டும் ஒரு தடவை நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக இது இன்னொரு புது அனுபவத்தை கொடுக்கும். அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.